வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனா வழக்கம் போல் காலையில் வீட்டு வேலைகள்லாம் செஞ்சிடுறாங்க. செஞ்சோடனே எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்து போகிறாங்க. முத்து மட்டும் சாப்பிட்டு வேலைக்கு போகாமல் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு பூ வியாபாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்கள் எப்போங்க வண்டிக்கு போகிறீங்க? எதுவும் புக் பண்ணியிருக்காங்களா, லேட்டாக வர சொல்லியிருக்காங்களா அப்படிங்கும்போது, இல்லை மீனா எனக்கு வேலைக்கு போகிறதுக்கே சொல்லப்போனால் பிடிக்கல அப்படிங்கிறாங்க. என்னங்க இந்த வேலையை ரொம்ப விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க அப்படிங்கும்போது, மீனா வேலையெல்லாம் நான் குறை சொல்லலை, கிறிஷ் நம்மளோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க பாட்டி கூப்பிட்டு போனோன்னு எனக்கு ஒன்றும் ஓடலை, அதுபோக என்னையும் ஒரு மாதிரி சொல்லிருச்சு அப்படிங்கும்போது, ஏங்க எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு, நான் கேட்டு தானங்க விட்டேன். என் வீட்டுக்காரர் எப்படி நீங்கள் சண்டியா அப்படி இப்படின்னு சொல்லலாம். என் வீட்டுக்கார் கோவப்படுதாருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். நியாயமான கதைக்கு மட்டும்தான் என் வீட்டுக்காரர் போவார் வைப்பார். ஏங்க அது போக எப்படிங்க நம்மளை பற்றி அவங்க மகளுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, மீனா அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியா ராஜேஸ்வரியா யாராக இருக்காங்களா அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. மகேஸ்வரி தாங்க, ஆனால் மகேஸ்வரிக்கு நம்மளை பற்றி பெருசாக தெரியாதாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அவங்க தானே சொல்லியிருக்கணும், வேறு யார் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, உண்மைதான். ஏங்க என் வேலையை மாற்றி விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கனகாக்காவுக்கு ஃபோன் அடிக்காங்க. கனகாக்கா, நான் வந்து இந்த இடத்துல பூ கொடுக்கணும், நீங்கள் கொண்டு கொடுத்துருங்கக்கா, உண்டான காசை வாங்கிக்காங்க, உங்களுக்கும் சம்பளம் எடுத்துக்காங்க அப்படிங்கிறாங்க. நேராக கனகா வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. எங்கே வாங்க கிளம்புங்க, மகேஸ்வரி வீட்டு வரைக்கும் போவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என் புருஷனை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்காம இருக்கக்கூடாதுங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப நாளாக வெளியூரில் இருந்த மகேஸ்வரி புருஷன் அப்போ தான் வந்து வீட்டில் மகேஸ்வரிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. காலிங் பெல் வந்து அமுக்கினோடனே கதவை திறக்கிறாங்க. மீனாவும் முத்து வாங்க மீனா அப்படிங்கிறாங்க. உடனே இது யார் மகேஸ்வரி அப்படிங்கும்போது, தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படிங்கிறாங்க. அப்போது சரி என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மகேஸ்வரி உங்கள்கிட்ட தான் பேசணும் வந்தோம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா அப்படிங்கிறாங்க. கிறிஷ் விஷயமா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வீட்டுக்காரர், கிறிஷா அப்படின்னா யார் அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டோட பையன் அப்படிங்கிறாங்க. உன் ஃப்ரெண்டோட பையனா, எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிறாங்க. உடனே என் ஃப்ரெண்டு கல்யாணி அப்படிங்கிறாங்க. கல்யாணியா? கல்யாணிங்கிற பேரில் உனக்கு ஃப்ரெண்டுலாம் கிடையாது அப்படிங்கும்போது, ஏங்க என் டியர் ஃப்ரெண்டுங்க, அவன் என்ன எந்தளவுக்கு நம்புவா தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. நீ டியர் ஃப்ரெண்டாக யார்கிட்டையும் இருக்க வாய்ப்பே இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா படித்தோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், உன் ஃப்ரெண்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, ஏங்க ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நல்லா டியராக பேசினேங்க அப்படிங்கிறாங்க. 4 மாதத்துக்கு முன்னாடியா? 4 மாதத்துக்கு முன்னாடி எங்கே பழகுனேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்காரர் கேட்காரு. முத்து மீனா முழிக்க ஆரம்பிக்காங்க. 4 மாதத்தில் ஒரு ஆள்கிட்ட பேசுதாங்கன்னா, அந்த 4 மாதத்தில் எப்படி ஒரு ஆளை ரொம்ப நம்புவாங்க, இப்படி இந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு மீனாவுக்கும் சின்ன டவுட் வருது. அப்போ முத்து கேட்குறாரு, ஏங்க கிறிஷ் எங்களோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தான், நாங்கள் அவனை நல்லா தான் பார்த்துக்கிட்டோம், அவங்க பாட்டி அவனை விட்டு போகும்போது கூட நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். இப்படி இருக்கும்போது நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க நீங்கள் அவங்க அம்மாட்ட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மகேஸ்வரி, நானும் ஒன்றும் சொல்லலை வைக்கல அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்லாமல் எப்படிங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவும் கேட்குறாங்க, என் வீட்டுக்காரர் யார் என்ன பேசுனா நான் விட்டுவே கொடுக்க மாட்டேன், ஆனால் அந்த அம்மாவை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம், அம்மா வயசில் பார்க்குறோம், அவங்களே இப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கும்போது, மகேஸ்வரி புருஷனுக்கு சரியான கோவம் வந்துடுது. மகேஸ்வரி, இது உனக்கு தேவையில்லாத வேலை, 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஃப்ரெண்டுங்கிற, அப்புறம் என் டியர் ஃப்ரெண்டுங்கிற, அவன் பையனுக்காக நீ வந்து தேவையில்லாத ஆட்களுக்கெலாம் நீ பேச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு ஃப்ரெண்டுன்னா வந்து அது நம்ம ரோஹிணியும் வித்யாவும் தானே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, இவங்க 2 பேரும் உங்களுக்கு டியர் ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கல்யாணியை ரோஹிணிக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, இல்லை அவளுக்கு தெரியாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அவங்க புருஷன் கேட்குறாரு, மகேஸ்வரி புருஷன், எப்படி உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எப்படி ரோஹிணிக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்களுக்கு தெரியாது, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படிங்கிறாங்க. அவங்க போயிடுறாங்க. முத்துக்கு மீனாவுக்கும் இந்த மகேஸ்வரி மேலே டவுட் ஆயிடுது. 4 மாதத்துக்கு முன்னக்கூட்டி தான் வந்து இவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க டவுட்டில். அப்போ நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா, நீங்கள் எங்கிட்ட உண்மையாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஆஹா, ரோஹிணியை பற்றியே உண்மையை தெரிஞ்சுட்டு போலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உங்கள்கிட்ட உண்மையாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு கிறிஷோட அம்மாவை பற்றி எங்ககிட்ட எந்த விஷயமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. கிட்ட பற்றி ஆஹா தெரிஞ்சிச்சு தான் வந்து கேட்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிருங்க மீனா, முத்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு காலில் விழுதாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எதுக்கு வித்யா காலில் விழுறீங்க, நீங்கள் வந்து அந்த அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரிக்கு தெரிஞ்ச அந்த கல்யாணி தெரியுமான்னு தானே கேட்க வந்தோம் அப்படிங்கிறாங்க.
ஆஹா! ரோகிணியை பற்றி நான் சொல்லி நானே மாட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல அவங்களுக்கு ரொம்பவும் சம்மந்தம் இல்ல. மகேஸ்வரி ஃபோன் பண்ணி அழுதா. இதே மாரி என்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல முடியாது. அதுபோக முருகனுக்கும் எனக்கும் வந்து வாழ்க்கை அமையறதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் காரணம். முருகன் என்ன வேண்டான்ட்டாரு அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கை வம்பாப்படும். அதனால தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க வித்யா, எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கிறிஷை பற்றியான உண்மை தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்களும் முருகனும் எந்த வகையிலும் பிரியறதுக்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். யாரும் சேருவதற்கு தான் நாங்கள் காரணமாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. முருகனும் வந்துடுறாரு. மீனாக்கா வாங்க, முத்தனை வாங்க அப்படிங்கிறாங்க. சரி என்னைக்கு கல்யாணம் வைக்கலான்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. கேட்கும்போது முருகன் சிரிச்சிட்டானே, அதுக்கு தானே ஒரு நல்ல நாள் பார்க்க தான் உங்கள்கிட்ட வரணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா நீங்களே எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரிடா பெரியவங்ககிட்ட கேளுடா அப்படிங்கிறாங்க. அண்ணே எங்கள் வீட்டில் பெரிய ஆள் எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணனுக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் தான் ரொம்ப வேண்டிய ஆள். அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? எங்கள் அண்ணனுக்கு வேறு இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகிருக்கு. அவருக்கு வேறு இப்போ தான் பையன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாடா ஆமாடா அது வேறு மறந்துட்டேன். சரி ரைட்டு, நம்மளே நின்று எல்லாம் செஞ்சுருவோம் மீனா. நம்ம இவங்க கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கும்போது, ஏங்க இவங்க ஃப்ரெண்டு ரோகிணி இருக்காங்க, அவங்களோட நம்ம முக்கியமானடா நல்லா இருக்காதுங்க. யார்கிட்டையுமே ரோகிணி என் விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது வித்தியா சொல்கிறாங்க, ரோகிணி வேணால் என்னோடய டியர் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவங்கள விட நீங்கள் உரிமையானவங்க, நீங்கள் தான் நின்று நடத்தணும் அப்படிங்கிறாங்க. சரி வித்தியா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன வித்தியா இவங்க வந்திருக்காங்க, இது விஷயமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா வந்திருந்தாங்க இந்த பக்கமாக, அதை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க வித்தியா. வித்தியா தான் ஒரு விஷயத்தையும் ரோகிணி பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்களே. உடனே மகேஸ்வரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மகேஸ்வரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முத்து மீனா வந்தாங்க அப்படிங்கும்போது என்கிட்டயும் வந்துட்டாங்க, ரோகிணியை பற்றிய உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் அவங்க அலைகிறாங்க, எதுவும் சொல்லிடாத அப்படிமா. நான் எதுவும் சொல்லலை, கொஞ்சம் அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா நானே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் கான்ஃபரன்ஸில் அவங்ககிட்ட பேசுகிறாங்க, ரோகிணிகிட்ட பேசுகிறாங்க. ரோகிணி அரண்டுறாங்க, ஆஹா முத்து மீனாவும் நம்மளை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலே கிறிஷ் வந்து படித்த பள்ளிக்கூடத்துலேயே படித்தாங்கன்னா இது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. ஏம்மா நீ வந்து கிறிஷை கூப்பிட்டு போயிருமா அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. கிராமத்துக்கு கூப்பிட்டு போயிரு அப்படிங்கும்போது, அவன் இங்கே படிக்காண்டி, நீ மகேஸ்வரி வீட்டில் இருந்தேன், அப்புறம் மகேஸ்வரி வீட்டு புருஷன் வராரு, நீ வேறு இடத்துல இருன்னு ஒரு இடத்த பார்த்து கொடுத்து அங்கே இருந்தேன், அங்கே இருந்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது நீ வந்து கிராமத்துக்கு கூப்பிட்டு போனால் எப்படி கூப்பிட்டு போக முடியும், அவன் எப்படி படிப்பான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, நான் கிராமத்து பள்ளிக்கூடத்துக்கு தெரிஞ்ச வாத்தியார், எனக்கு தெரிஞ்ச வாத்தியார் தான், அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கால் பண்ணி பேசுகிறாங்க. உடனே அவர் கேட்காரு, கல்யாணி நீனும் சின்ன பிள்ளைங்க தான் படித்தேன், உன் நல்ல படிப்பாப்புல, நீ அங்கேயும் இங்கேயும் சேர்த்தா அப்படிமா, ஒரே இடத்துல படிக்க வைமா, தான் நல்லா படிப்புக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க இன்னும் அங்கே தான் படிப்பான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. உடனே ஏம்மா நீ கிளம்பிடு நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, நீ நினச்சோன்னே கிளம்புனா முடியாது, நாளைக்கு வா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே மறுநாள் காலையில் ரோகிணி அவங்க அம்மா பார்க்க போயிடுறாங்க. போயிட்டு ஏம்மா வா பள்ளிக்கூடத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாணி உனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற, என் பையன் நல்லா இருக்கணுங்கிறது நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கும்போது அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. உன் பையன் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஒரு பொழுதும் நீ நினைக்க மாட்டேன், நீ மாட்டிடக்கூடாது, உன் வாழ்க்கை வம்பா போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கிறிஷை வந்து பாடாப்படுத்துகிறேன், அங்கே அனுப்புகிறேன், இங்கே படிக்க வைக்கிறேன், இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த முத்து மீனாவும் ரொம்ப நல்லவங்கடி, அவங்க மனசை அந்தளவுக்கு நான் கஷ்டப்படுத்திட்டேன், நான் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க ஒன்றும் பெரிய நல்லவங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ அதை சொல்லாத கல்யாணி, அவங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க. நீ உன்னை பற்றி விஷயத்த அவங்கக்கிட்ட நீங்கள் தனியாக பேசுகிறேன்னா கண்டிப்பாக உன் நலன் பற்றி அக்கறையில் அவங்க அந்த வீட்டில் பேசி சரி பண்ண பார்ப்பாங்க. நீ வந்து இதை மறைக்கணும்னு சொல்லிட்டு போன அப்படின்னா, உன்னை அறியாமல் வெளியே தெரிஞ்சிட்டு அப்படின்னா நீ வந்து ரொம்ப சங்கடப்பட்டுருவ அப்படிங்கிறாங்க. அம்மா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதியோட ஃப்ரெண்டு வந்து ஸ்ருதியை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ ஸ்ருதி பேசுகிறாங்க, என்ன எப்படி இருக்க வானதி அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இப்போ தான் லவ் மேரேஜ் பண்ண எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன்டி, எங்கள் 2 வீட்டுலேயும் ரொம்ப சப்போர்ட் இல்லை, என்னை கட்டிக்கிட்டவர் வந்து இப்போ ஒரு சின்னதாக வேலை பார்த்தாரு, அந்த வேலையை கூட எங்கள் வீட்டில் வந்து ஒழுங்காக பார்க்க விடலை, அந்த வேலையுமே இவங்க கெடுத்துட்டாங்க, இப்போ அவரும் வேலை இல்லாமல் தான் இருக்கார் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது ஒன்றும் தெரியல, அவர் படிச்சிருக்காரை தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது அந்த வேலையை தவிர அப்படிங்கும்போது, நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படிங்கும்போது, நான் பேசாமல் எங்கேயாவது கார் எதுவும் ஓட்டணும், யாருன்னு தேவைன்னா சொல்லு, நீ எப்படியும் கார் எதுவும் வாங்கினா சொல்லுவோம், காரை கூட ஓட்டுறேன் அப்படிங்கும்போது, இப்போதைக்கு நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க தான் பணம் வச்சுருக்கேன், கார்லாம் வாங்க போகிறதில்ல
அப்படிங்கும்போது அப்படியா ஸ்ருதி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி போகிற அப்படிங்கும்போது என்ன செய்யணும் தெரிலலாடி, உங்கள் அம்மாட்டையோ உங்கள் அப்பாட்டையோ சொல்லி கொஞ்சம் பணம் தான் வாங்கி கொடு, ஒரு கார் வாங்கி கொடு, நான் ஓட்டி என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கும்போது சரி சரி அவங்ககிட்டலாம் இது பண்ண வேண்டாம், நான் இப்போ ஒரு கார் ஒன்று வாங்கி தரேன் டியூவில், நீ அதை நீ கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னே இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு காரை ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. அதை காரை வாங்கிட்டு சொல்கிறாங்க, இப்படி யாருமே பண்ண மாட்டாங்க ஸ்ருதி அப்படிங்கும்போது, நீ என் ஃப்ரெண்டுடி, ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த பிள்ளை, அவனை லவ் பண்ண உன்னுடைய கணவரை லவ் பண்ணதுனால உங்கள் வீட்டில் ஏற்றுக்கல, அதனால் நீ நல்லா இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கடவுள் முக்கியமானவங்க தான், அதுக்கு அடுத்த முக்கியம் நீ தான், உன்னை நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு போகிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே மறுநாள் வந்து மகேஸ்வரிக்கு ரோகிணி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கார் ஒன்று புக் பண்ணணும் அப்படிங்கும்போது, இங்கே பாருடி, நம்ம ரெகுலராக போகிற காரு இப்போ ஆகாது, என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, இனிமே மகேஸ்வரி எங்கே போனாலும் எனக்கு உண்மை நிலையை நீ சொல்லிடணும்னு சொல்கிறாங்க, அதனால் ஒன்றால் என் வாழ்க்கை வம்பாயிடக்கூடாது, கார் அந்த கார் உப்பேறாது அப்படிங்கிறாங்க. சரி யாராவது ஒரு தெரிஞ்சவங்கள சொல்லு அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க மகேஸ்வரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறாங்க, கார் எதுவும் ஓட்டுறவங்க தெரிஞ்சவங்க நல்ல நம்பிக்கையானவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு வாடகைக்கு இருக்குது, அந்த பிள்ளை வந்து இப்போ தான் புதுசாக கார் வாங்கியிருக்குது, நல்லா ஓட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. எங்கள் நாளைக்கு இந்த இடத்துக்கு போகணுங்க, வந்துடலாமா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணியை ஏற்றிக்கிட்டு மகேஸ்வரியை ஏற்றிக்கிட்டு அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, கிறிஷை கூப்பிட்டுட்டு. அங்கே போகிறாங்க. போயிட்டு நான் வேறு இடத்துல படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாங்க. எப்படிங்க திடீர்னு வந்து கேட்டால் எப்படி நடக்காது வைக்காது அப்படிங்கும்போது மகேஸ்வரி சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவே மெனக்கெட்டு வந்துட்டாங்க, நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி படிப்புக்குள்ள பேப்பர்லாம் கொடுத்துட்றாங்க. அந்த காரில் போகும்போதே பேசிட்டு போகிறாங்க. மகேஸ்வரி ரோகிணிட்ட பேசுகிறாங்க, உன் பையனை நீ கூட வச்சுருக்க வேண்டியதானடி அப்படிங்கும்போது அவங்க பேசாமல் சொல்கிறாங்க, அது எப்படி வைக்க முடியும், அது வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி என் பையன்தான்னு தெரிஞ்சால் என் வீட்டில் வாழ விட மாட்டாங்க, வாழ்க்கையை மறைச்சி தான் நான் மனோஜை கல்யாணம் முடிச்சிருக்கேன், என்ன இந்த ரோகிணியை பற்றிய விஷயம் உண்மை தெரிஞ்சுன்னா எங்கள் அத்தை விஜயா விடவே மாட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இந்த கார் ஓட்டிக்கிட்டே கேட்குறாங்க. அப்போ இந்த பிள்ளை வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி அது நடந்ததை கூட மறைச்சி இந்த கல்யாணம் 2வது கல்யாணம் முடிச்சிருக்கவங்களுக்கு இதுதான் மூத்ததாரத்துக்கு பிறந்த பையன் போல், இவனை இந்த ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைங்க, இப்போ எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு மனசு நினைக்காங்க. வண்டி கிராமத்துக்கே போயிடுது. ரோகிணி வீட்டில் போய் விட்டுருதாங்க. விட்டுட்டு சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. மறுபடியும் அதே காரில் வந்து முத்து வீட்டு முன்னாடியே இறங்குறாங்க. இறங்கிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசா கொடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி போயிடுறாங்க. ஓ இவங்களுக்கு இந்த வீட்டில் தான் கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஓட்டு போயிடுறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து மறுநாள் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எப்படி இருக்க, கார்லாம் ஓடுதா அப்படிங்கும்போது, ஓடுது நல்லாவே ஓடுது, நான் எப்படியும் நீ வாங்கி தந்த கடனை நான் அடைக்காம விட மாட்டேன் அப்படிங்கும்போது, நான் கடனெல்லாம் தரல, பெரிய அளவில் எனக்கு பணம் தர முடியல, நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுனால, அதனால் உனக்கு ஒரு இன்சியல் அமௌண்ட் கொடுத்தேன், அதை வச்சு நீ கட்டி ஓட்டிகிட்ருக்க, ஓட்டு நல்லாரு அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் போட்டு அந்த காரை ஓட்டலான்னு பார்க்கையில முத்து ஸ்டாண்டுக்கே வருது வண்டி. அப்போ இதில் நான் ஓட்டலாமா அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் இல்லை, கார் நிறைய இருக்குது, வைப்பேராது அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, நம்மள மாதிரி தான் அவங்களும் ஒரு பொம்பளையாள் வந்து கார் ஓட்டுறோன்னா நம்ம தான் என்ன செய்யணும், அவங்களோட சப்போர்ட்டாக இருக்கணும், எல்லா வேலையும் எல்லோரும் செய்யணும்டா, நீங்கள் ஓட்டுங்கம்மா இதில் ஸ்டாண்டில் போட்டு ஓட்டுங்க அப்படிங்கிற ரைட்டு அப்படிங்கிறாங்க. மறுநாள் மகேஸ்வரி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ரோகிணி கூட அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. 4 இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது மகேஸ்வரி பேசுகிறாங்க கார்லேயே, சரி கிருஷை கொண்டு கிராமத்தில் விட்டுட்டேன், இப்போ படிப்புக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்ல, அது பணம் கட்ட என்ன செய்ய போகிறேன் அப்படிங்க, ஒன்றுமே தெரிலடி, எங்கள் அம்மா கையில் ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கணும், கொடுத்தோம்னா அது பாட்டில் வச்சு பார்த்துக்கிடும், நான் ஒரு 6 மாதத்துக்கு அந்த பக்கத்தில் போக வேண்டாம், அதுக்கு எதுவும் பணம் இருக்காடி அப்படிங்கும்போது, என்கிட்ட எங்கடி இருக்குது அப்படிங்கும்போது, சரி 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 நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃபீஸுக்கு இறங்கி போகிறாங்க. அப்போ சிட்டிக்கிட்ட போய் கேட்காங்க, எனக்கு ஒரு 2 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரோகிணி, நீங்கள்லாம் சரியான ஆள், நான் உள்ளே இருக்கும்போது உள்ளே வந்து பார்க்கல வைக்கல அப்படிங்கும்போது, எப்படி சிட்டினா உள்ளே வந்து பார்க்க முடியும், உங்களேருந்து பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது, அதை யார் உங்கள் வீட்டுக்கு சொல்ல போகிறா அப்படிங்கும்போது, முத்துக்கு எல்லா பக்கம் ஆள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற, ஆமாம் ஆமாம் அவனும் உள்ளே போயிட்டு வந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கும்போது, கிறிஷை படிக்க வைக்க தேவைப்படுது மனசுக்கு நினைக்காங்க ரோகிணி. இங்கே இவர் சிட்டி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு.
இன்னும் என்ன சிட்டி சிரிக்கீங்க அப்படிங்கிறேன். அதானே உனக்கு ஒரு கதை ஒன்று தானே வருவீங்க ரோகிணி. நான் உள்ளே இருக்கும்போது பார்க்கவோ யார்ட்டையும் கேட்க கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்திருக்குறாங்க. அப்போ கூட நீங்கள் பார்க்காத மாதிரி போயிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னோடனே இந்த சிட்டி வந்துட்டான் அப்படின்னு தேடி வந்திருக்கீங்க. என்னத்தை சொல்ல. ஆனாலும் நான் அப்படி இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லி 2,00,000 கொடுக்காங்க. வாங்கிட்டு வெளில வந்துடுறாங்க. உடனே காரில் வச்சு வித்யாவோட ஃப்ரெண்டு பையன் சொல்கிறாங்க, இந்த ஆள்கிட்ட போய் பணம் வாங்கியிருக்கு, இது மோசமான ஆள் அப்படிங்கும்போது பார்த்துக்கலாம். ஒரு வகையில் எனக்கு வந்து ஒரு வேண்டிய ஆள் தான். முத்து இவனுக்கு பிடிக்காது, எனக்கு முத்து மீனாவும் பிடிக்காது. அப்போ அதனால் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஏற்கனவே 3,00,000 வாங்கியிருக்கேன், இப்போ 5,00,000 கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே சிட்டி ஆஃபீஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, அண்ணே ஏண்ணே இந்த ரோகிணிக்கு பணம் கொடுத்தீங்க, ஏற்கனவே அது 3,00,000 தரணும், இப்போ 2 கொடுத்தா 5 ஆச்சுல அப்படிங்கும்போது, நான் சும்மையாடா கொடுத்தேன், அந்த பர்னிச்சர் கடை இந்த ரோகிணி பேரில் தான் இருக்குது. அவன் வீணாக போனவன் புருஷன் மனோஜுக்கு வந்து ஒன்றும் தெரியாமல் கடை நடத்திட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து இப்போ 5,00,000 தந்தோம்னு எழுதி கொடுத்துட்டு போகுது. அது கூட ஒரு சீரோ போட்டால் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணா 50,00,000 ஆச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம் 50,00,000 தரணும், கடையை காலி பண்ணப்பா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுல அப்படிங்கிறாங்க. அண்ணே இது நடக்குமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும். நான் தானே வந்து அந்த முத்து டைரெக்டாக வந்து நிற்பான், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், அவர் மூலமாக இதை மூவ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கொண்டு கொடுக்காங்கங்க. அண்ணாச்சி 50,00,000 தரணும்னா அந்த கடை ஓனர் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. அந்த கடையை நீங்கள் தான் பணம் கொடுத்த மாதிரி வச்சு அந்த கடையை வாங்கணும் உங்கள் பேரில் அப்படிங்கிறாங்க. வேணும் எனக்கு கடன் கிடைக்கும் அப்படிங்கும்போது, கடையை வாங்கி தந்துட்டேன்னா உங்களுக்கு 5,00,000 தருது அப்படிங்க. ரைட்டு அப்போ பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு வாரம் மட்டும் எனக்கு வேலை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்றாங்க. இங்கே ரோகிணி வந்துட்டு அதே காரை புக் பண்ணி நாங்கள் இங்கேயும் போகிறாங்க. அந்த பொம்பளையாள் டிரைவர் ரொம்பவே நம்பிடுறாங்க ரோகிணியும் மகேஸ்வரியும். இப்படி இருக்கும்போது ஸ்ருதி வந்து கால் பண்ணுறாங்க, நான் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம்ல, நீ வா கார் எடுத்து வா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்க போகிறாங்க. அங்கே போய் எங்கே நிற்காங்கன்னா, ரோகிணி எப்படி இறங்கி போனாங்களோ அதே வீட்டிலேருந்து வெளில வராங்க. இந்த வீட்டில் நீ இருக்க அப்படிங்கும்போது, அம்மா அந்த வீட்டில் தான் எனக்கு கல்யாணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த காரில் நம்ம கூட அடிக்கடி வர அந்த ரோகிணி இந்த வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்காங்க. உடனே கார் போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது ஸ்ருதி எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி அங்கங்கே போகிறாங்க. ப்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க, அவங்க ரெஸ்டாரண்ட் பேருக்கு வந்து டைப் அடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்படி ஸ்ருதியும் மட்டும் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. தனியாவா, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஷயம் சொல்லு, நானே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க டென்ஷனில் இருக்கேன், 2 நாளில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும், அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு வேறு ஏதாவது தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆஹா ஸ்ருதி 2 நாளில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுங்க, நம்மளோட டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஸ்ருதி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இவங்களும் வீட்டில் கொண்டு காரில் இறக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான குழப்பம். அதே ஸ்டாண்டில் தான் முத்து இருக்கார். முத்து தான் அந்த வீட்டில் உள்ள பையனும் தெரியாது. ஸ்ருதி ரோகிணி அந்த வீட்டில் இருக்காங்க. ரோகிணி வந்து இப்போ ஸ்ருதி வீட்டில் இருக்கிறவங்க தான் ஏமாற்றாங்க. அது மட்டும் அந்த டிரைவருக்கு நல்லாவே தெரியுது. இதை நம்ம பையன் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ ரவிகிட்ட போய் முத்து பேசுகிறார், டே ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறான், அந்த பிள்ளை பாவண்டா, கூட சேர்ந்து நீ ஏதாவது பண்ண. மீனா வந்து பூ வியாபாரம் பண்ணும்போது எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, அதனால் நான் சப்போர்ட்டாக தான் நின்றேன். அதேமாதிரி பொஞ்சாதி ஒன்று செஞ்சால் சப்போர்ட்டாக இருக்கணும்டா, நீ போடா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வந்து ஸ்ருதி கூட வந்து பத்திரிக்கை எல்லாமே கொடுக்குறாங்க. ஸ்ருதிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி இவ்வளோ செய்கிற ரவி வந்து கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணால் நம்ம கடை தானே வருவார் அப்படின்னு நினைக்காங்க. ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண அன்றைக்கி ரவி எல்லோரும் போல் நிற்கிறாங்க. மறுநாள் காலையில் மீத்து ரெஸ்டாரண்ட்டை பார்த்து போயிடுறாங்க. இங்கே ஸ்ருதி கால் பண்ணி, என்ன ரவி உன்னை நம்பி தானே நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னோடனே ரவிக்கு சரியான கோவம் வந்துடுது. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்து மீத்து ரெஸ்டாரண்ட் தானே போவேன்னு சொன்னேன், நீ வந்து உன் அனுபவத்துக்கு ஆரம்பிக்கேன், நான் பார்த்துக்கிடுவேன், என்னையை எப்படி வர வைக்கணுமோ எனக்கு தெரியும்னு சொன்னேன் எல்லார்ட்டையும், நீ வர வச்சு பாரு, அதுக்கேற்றாலும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்காங்க. ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சாப்பாடு சரியில்லைன்னு ஒருத்தராக சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்போ தான் மீனா கடைக்குள்ளே வராங்க. என்ன ஸ்ருதி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வச்சுருக்க மாஸ்டர் ஒழுங்காகவே சமைக்க மாட்டுறாரு குக்கு, அதனால் எல்லோரும் அது சரியில்லை இது சரியில்லைங்கிறாங்க. ரவி சொன்ன மாதிரி என்னால் ரெஸ்டாரண்ட் நடத்த முடியாதோ அப்படிங்கும்போது, ஸ்ருதி இப்படிலாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம், நீங்கள் கண்டிப்பாக நடத்திடுவீங்க அப்படிங்கும்போது, மீனா எனக்கு என்ன பண்ணனே தெரில, ரவி வரமாட்றான், நான் என்னாலையும் சமைக்கவே ஏதோ தெரியாது, நான் எப்படி தான் இதை ரன் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, ஸ்ருதி கவலைப்படாதங்க, ரவிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படிங்கும்போது, இன்றைக்கி நான் எப்படி ஈவினிங் வரைக்கும் ஓட்டணுமே என்ன பண்ணுறது அப்படின்னோடனே
சமையல் கட்டுக்கு மீனா போய் பொளந்து கட்டுதாங்க. சமையல்லாம் வாசனை பீச்சிக்கிட்டு வருது. இங்கே சாப்பிட வந்தவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதில் ஒரு சேனல்லேருந்து ஒரு ஆள் கூட வராரு. அவர் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, குறிப்பாக வாழைப்பூ வடை எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ஏகப்பட்ட பேருக்கு இது வந்து செய்திகள் போகுது. இந்த செய்தியை பார்த்துட்டு ரவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி, ஸ்ருதி உன் ஹோட்டலில் நல்லா இருக்குது சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, ரவி இதை பேசுறது உனக்கு வெக்கமா இல்லை, ஃபோனை வைடா அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு நைட்டு வராங்க. என்ன ஸ்ருதி நான் உன்கிட்ட ஃபோன் பேசினா கூட பேச மாட்டேன் அப்படிங்கும்போது, ரவி நான் எந்த அளவுக்கு சங்கடப்பட்டதுன்னு தெரியுமா, மீனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நேற்று நிலமை நடந்திருக்காது, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல அப்படிங்கும்போது ரவி ஒரு மாதிரி ஆறாரு. அப்போ மீனா கூப்பிட்டு பேசுகிறாங்க. ரவி இங்கே பாருங்கள், மீத்து உங்களுக்கு ஓனர் தான், ஆனால் ஸ்ருதி வந்து உங்கள் வீட்டம்மா. நீங்கள் வருங்காலங்களில் எப்படி வந்து இருக்க போகிறீங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே போகலான்னு நல்லா இருக்காது ரவி, நீங்கள் தான் போகணும். உடையில் வந்து என்னால் முடிஞ்சதை செய்வேன், நீங்கள் தானே கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்காங்க. முத்துவும் சொல்லி புரிய வச்சோன்னே சரின்றாங்க. அப்போ அண்ணாமலை மீனா அப்படியம்மா ரொம்ப நன்றிம்மா, ஒரு கொழுந்தை உங்கள் தங்கச்சியாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு நினச்சி நீங்களாக முயற்சி எடுக்கீங்களே, இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களே, நீங்கள் என்றைக்கு நல்லா இருப்பீங்க. அந்த கிறிஸ்து பையனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் அந்த பையன் நல்லா இருக்குன்னு எவ்வளவோ முயற்சி எடுத்தீங்க. அவங்க பாட்டி என்னலாமா பேசி கூட்டி போய்ட்டுன்னு சொன்னீங்க. நீங்கள் 4 பேருக்கு நல்லது செய்தீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நான் வேணாலும் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரேம்மா, கண்டிப்பாக கொஞ்ச நாளில் உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வரும் அப்படிங்கிறாங்க. சொல்லி கொஞ்ச நேரம் ஆகலை, அண்ணாமலை ரொம்ப தங்கமான ஆளுச்சு, நல்ல மனம் சொல்லல. அவர் சொன்ன கொஞ்ச நேரத்தில் மீனா பொசுக்குன்னு வந்துருந்தாங்க. மீனா தூக்குறாங்க. உடனே அண்ணாமலை இடையிலே தூக்கா அப்படின்னு சொல்லி நேராக ஆஸ்பத்திரி கூட்டி போயிருந்தாங்க. அங்கே செக் பண்ணி பார்க்காங்க, மீனா மாசமாக இருக்காங்கன்னு சொன்னோன்னே முத்துக்கு பயங்கர சந்தோஷம். எப்பா நீ சொன்னது நடந்துட்டுப்பா, நீ சூப்பர்ப்பாங்க, டேய் முதல்ல மீனா என்னென்னு கேளுடா, என்ன செய்துன்னு கேளுடா அப்படிங்கிறாங்க. அம்மா வேறு எதுவும் செய்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி மீனாவை விடுதாங்க. உடனே வீட்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க. வீட்டுக்கு கூட்டு போனோன்னே நல்ல செய்தி நான் தான்டா சொல்லணும் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. விஜயா நீ பாட்டி ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் யூத் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் என்ன பாட்டி ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க, என்னை விட நீங்கள் தான் 2 வயசு மூப்பு, நீங்கள் தான் வந்து வயசாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அப்படிங்கிறாங்க, அங்கிள் அப்படிங்கிறாங்க, நீ சித்தி ஆகிட்டம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா மீனா மாசமாக இருக்கா அப்படின்னு. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை, இங்கே ரோகிணிக்கும் ஒன்றும் ஓடலை. ஏன்னு கேட்டால் கிராமத்தில் பாட்டி சொன்னாங்கள்ல, இந்த மாதிரி யார் இந்த வீட்டில் முதல்ல இந்த குடும்பத்துக்கு பிள்ளையை பற்றி கொடுக்கல, அவங்களுக்கு நான் சம்பாரித்த குடும்ப சொத்தை தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க மைண்டில் அது ஓடுது. இங்கே மனோஜும் அதே மாதிரி, அம்மா அப்போ குடும்ப சொத்து இந்த மீனாவுக்கு போயிருமா அப்படிங்கும்போது, அதான்டா எனக்கும் கடுப்பாக இருக்குது, இவன் மாசமாக இருக்கான்னு சொல்கிறா, இந்த முத்து மீனாவும் இந்த குடும்ப சொத்தை ஆட்டையை போட கூட இப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானும் அப்படி தான்மா நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. பாட்டியும் மறுநாள் காலையிலே பத்திரத்தை தூக்கிட்டு வந்துடுது. மீனா என் பேத்தின்ட்டு வராங்க. உடனே அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க. வரதெல்லாம் இருக்கட்டும், என் பேத்தி எங்கே அப்படிங்கிறாங்க. சமையல் கட்டில் இருக்காங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ தான் மாசமாக இருக்கீங்க, நீ எதுக்கு சமைக்கிற, உங்கள் அத்தையை சமைக்க சொல்ல வேண்டியதானே அப்படிங்கும்போது, அவங்க எப்படி சமைப்பாங்க பாட்டி, நான் தான் சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் அது தேவையில்லை, ஏய் விஜயா நீ தான் நம்ம சமைக்கணும், நீ மாசமாக இருக்கும்போது நான் தானே சமைச்சு தந்தேன், நல்லா உட்காந்து உக்கனையை சாப்பிட்டல, அதே மாதிரி மீனாவுக்கு ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்கணும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சமைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுபோக நான் ஒன்றும் சும்மா இல்லைத்த, நான் வந்து யோகா சொல்லி கொடுக்குறேன், நிறைய எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் மீனாவுக்கு வேலை இல்லையா, மீனா வேலை இல்லாமல் தான் உங்களுக்கு உட்காந்து சமைச்சிட்ருக்காளா, அவள் மாசமாக இருக்கா அப்படியும் கூட உங்களுக்கு சமைக்க, நீங்கள் அப்படியும் கூட உக்கனையே சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, அத்தை மாசமாக இருக்கான்னு உங்களுக்கு இப்படி தான் தெரியும், இவங்க போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு, சும்மா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏய் வாயை மூடு அப்படிங்கிறாங்க. அத்தை அங்கே பாருங்கள், நீங்கள் குடும்ப சொத்தை தான் கொண்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, முதல்ல புள்ள வரட்டும் அதுக்கப்புறம் கொடுங்க, அதுக்கு நோட்டி என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னோடனே எங்கள் பாட்டிக்கு சரியான கோவம் வந்துடுது. அப்போ என் வாரிசு வந்து இங்கே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி நீ பேசுதியான்னு சொல்லி பலார்னு விஜயா வாங்குறாங்க. விஜயா ஆஹா இதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மனோஜ் வந்து, பாட்டி சொத்து பத்திரத்தில் அங்கே கொடுத்துடாதீங்க, அவங்க சொத்துக்கு கூட ஏமாற்றுவாங்க, இவங்க 2 பேரும் சரியான ஆள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டனீங்களே, நீனே சரியான ஆள், உங்கள் அப்பன் பணத்தில் கடையை ஆரம்பிச்சிட்டு உன் மாமன் பணம்னே நீலாம் பேசலாமா, உங்கள் அப்பனுக்கு மாதம் 50,000 கொடுத்து அதை கழிச்சிருந்தோம்னா கொடுத்துருக்கேடா இன்றைக்கி வரைக்கும்,
வெறும் 50,000 கொடுத்து நிப்பாட்டிட்டா அப்படிங்க. பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஏற்கனவே எனக்கு 30 லட்சம் கடன் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் கடன் ஒன்றா சேர்ந்ததுடா, நீ வாங்கினது அண்ணாமலை கொடுக்குறது கொடுக்கணும்ல, உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கான், அண்ணாமலைக்கு வந்த பணத்தில் அவனுக்கு பங்கு உண்டுல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் திருன்னு முடிக்காரு. ஆஹா இது நம்ம எதுவும் பேசப்படாது அப்படின்ட்டு உன்னை பார்த்தா இதை பிடிமா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, நீ வேண்டான்னு சொல்லிட்டு நான் தரலை, இது என் குடும்ப சொத்து, இந்த வீட்டுக்கு யார் முதல்ல வாரிசு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன், இந்த நாச்சியார் சொன்ன வாக்க நான் காப்பாற்றணும். டேய் முத்து என்னை பற்றி ஒன்று தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. பாட்டி உங்களை வந்து தெரியுமே, வாக்கு மாற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வாங்கிடுதாங்க. ஏங்க இப்போதைக்கு அது வந்து ரவிக்கும் சுருதி கொடுத்தா வசதியாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதான் சரி ரவிட்ட கொடு அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாங்க, அண்ணி இருக்கட்டும், வேண்டாம் நீ அப்படிங்கிறாங்க. சுருதியும் சொல்கிறாங்க, வேண்டாம் நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டோம், நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு, மீனா வந்து ஒரு மொபைல் ரெஸ்டாரண்ட் வைக்கலான்னு இருக்கிறா, அவளுமே நல்லா சமைப்பான், அதனால் நாங்கள் மொபைல் ரெஸ்டாரண்ட் வைக்கலான்னு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவங்க இந்த பைக்கில் பூ விற்றுட்டு அலைஞ்சோன்னா அதுவே பெருசாக இவங்களுக்கு வியாபாரம் அந்த மாதிரி இவங்க இது பண்ணணும்னு நினைக்காங்க, இதெல்லாம் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து மீனாவும் எதை தொடர்னாலும் நல்லா பண்ணுவாங்க, சின்சியராக பண்ணுவாங்க, அவங்க ஜெயிப்பாங்க, அவங்களுக்கு தன்னம்பிக்கை சொல்லாடலும் அவங்கள மனசை சங்கடப்படுற மாதிரி சொல்லாத, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முத்து மீனாவும் மொபைல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து ஒரு ரெகுலராக நல்ல கூட்டம் வரக்கூடிய இடத்துல ரெஸ்டாரண்ட்டை நடத்தாங்க, நல்லாவே வருமானம் வருது. இந்த வீட்டில் மனோஜ் மட்டும்தான் வருமானம் சரியாக வராமல் கடனில் ரொம்ப தத்தளிச்சிட்டு கிடக்காரு. இப்படி இருக்கும்போது ரோஹிணியோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ரோஹிணிகிட்ட, இங்கே பாருடி, வீட்டு பேரில் அடவு வச்சு நான் பணம் தந்தேன், ஒரு தேவைக்கு கேட்டால் கொடுத்தேன், இப்போ வீட்டை எனக்கு எழுதிதா இல்லை வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் என்னடி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு என்ன பண்ணனே தெரில, நம்மளுக்கு இப்போ பணம் இருந்தால் தானே சமாளிக்க முடியும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. உடனே மகேஸ்வரி கால் பண்ணி அந்த காரை புக் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் ஒரு சாமியாரை போய் பார்க்காங்க. எப்படியாவது எனக்கு வந்து சீக்கிரம் வந்து பணம் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் பண்ணுதாங்க. உடனே டிரைவர் கேட்காங்க, மேடம் இந்த மாதிரிலாம் பண்ணால் நடக்குமா மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி தான் சொன்னான், அவள் ஃப்ரெண்டு இன்னொருத்திக்கு வந்து இப்படி பரிகாரம் பண்ணால் பணத்துக்கு கஷ்டமே வரல அப்படிங்கும்போது உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, இக்கட்டான சூழ்நிலையில் வீடு போயிரும்னு சொல்கிறீங்க, யார்கிட்டையாவது பணம் வாங்குவீங்களா, நீங்கள் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருப்பீங்களா, இந்த காலத்தில் எப்படி இருக்கீங்களே மேடம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ராணி புருஷனும் பஸ் ஸ்டாண்டில் நிற்காங்க. ராணி புருஷனை பார்த்தோன்னா ராணியை பார்த்தோன்னா சரியான கடுப்புமாயிருது. என்ன நினச்சிட்ருக்கீங்க, மனோஜை பார்த்து ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், அது வேணும் இது வேணும் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ராணி. இனி தெரிலையா அப்படின்னு, தெரில கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே ராணி புருஷன் கூப்பிட்டு, இங்கே பாரு ரோகிணி, உன் புருஷன் அப்படி பேசியிருக்கான், அந்த வீடியோலேருந்து எல்லாம் இருக்குது, ரொம்ப ஓவராக பண்ணாத, ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் என்ன செய்வோம், அதை கொண்டு நாங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தா அவன் புருஷன் உள்ளே தான் இருப்பான், வெளியே ஏற மாட்டோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே மகேஸ்வரி கொஞ்சம் வாடி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, உனக்கு இப்போ இவங்க தாண்டி ஒரு கதைக்கு ஆவாங்க, இவங்கள கையில் எடு, மனோஜ்கிட்ட இப்போதைக்கு பணம் இருக்கும், இன்ஸ்டால்மெண்ட்டில் உள்ள பணம் இருக்கும், அந்த பணத்தை நீ இப்போதைக்கு வாங்கிக்க, உன் வீட்டை உடனே வந்து திருப்பணும் அப்படின்னா அதான் வழிடி அப்படிங்கிறாங்க. அப்போ ராணியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. என் வீட்டுக்கார்ட்ட இப்படி சொல்லு, உடனே பணம் தரலைன்னா அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நீங்களே உங்கள் வீட்டுக்கார்ட்ட பணம் வாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த 3 லட்சத்தை நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இதை வந்து கரெக்டாக சின்ன கேமராவில் ரோஹிணி சொல்ல அதை லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு சரி இது எதுக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி ராணி புருஷன் சொல்லுதாங்க. அப்போ நேராக மனோஜை பார்க்க போகிறாங்க. இப்போ தானே உங்களுக்கு வந்து நேற்றானே உங்களுக்கு பொருள் தந்த, மறுபடியும் வந்துருக்கீங்க, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுக்கு கிளம்பணும், நீ வந்து நாங்கள் வச்சுருக்க சின்ன கேமராவில் கடையில் என்கிட்ட பேசுனதை மாட்டிக்கிட்டேன், அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டம்மாவும் வீட்டில் இருந்ததை நாங்கள் ஒரு வீடியோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், அந்த வீடியோ உனக்கு தரணுன்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இப்போ ஒரு 3 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா கேட்டு வந்திருக்கோம், வேணும், எனக்கு 5 லட்ச ரூபா தர முடியாது அப்படிங்கிறாங்க. அதான் வசூலான பணம் இருக்குமே அப்படிங்கிறாங்க. அந்த வசூலான பணத்துக்கு நம்ம பொருள் கொடுக்கணும், ஏற்கனவே நீங்கள் ஏகப்பட்ட பொருள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த வீடியோவை எங்கே கொடுக்கணுமோ கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற, பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இன்னும் ஒரே வராதாங்க, அந்த வீடியோ கொடுங்க அப்படிங்கிறாங்க.
நாளைக்கு உன் வீடு வந்து சேருன்னு சொல்லி போயிடுறாங்க. சொன்னோன்னே அவர் ராஜா சொல்லுறாரு, இந்த மாதிரி பணத்தை கொடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த 5 லட்சத்தை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. உடனே மனோஜ் வந்து ஃபோன் பண்ணி, ரோகிணி நம்ம 2 பேர் இருந்ததை வந்து அந்த ராணி வந்து வீடியோ வச்சுருக்கேன்னு சொல்கிறா. வீட்டு சமைக்க கூப்பிட்ட அன்றைக்கி நம்ம பெட்ரூம் பக்கம் போனலாம் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தான் சுத்தம் பண்ண சொன்னேன் அப்படின்னு. அப்படிங்கும்போது என்ன மனோஜ் என்னாச்சு அப்படிங்கும்போது, இங்கே வந்து 5 லட்ச ரூபா வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு, 5 லட்சம் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி பார்த்துக்கலாம்னு சொல்கிறேன், அவங்கள சும்மா விடக்கூடாது, நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேஷனில் போய் சொல்லிடுவோமா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, மனோஜ் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, அந்த வீடியோ மட்டும் இருக்குது, இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அப்படி பேசாதீங்க, நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோகிணி எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, உன் மேலே நான் பாசம் வச்சுருக்கனால தான் நான் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தேன், நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற. மனோஜ் பார்த்துக்கலாம், அதை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாங்க. ரோகிணி கால் பண்ணுறாங்க ராணிக்கு. ராணி பணத்தை வீட்டில் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. எந்த பணம் அப்படிங்கிறாங்க. எந்த பணமா, இப்போ மனோஜ்ட்டு போய் ஒரு 5 லட்சம் வாங்கினீங்களே அந்த பணத்தை என்ன பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் வாங்கலையே அப்படிங்கும்போது, என்ன ராணி என்கிட்டே வா, நான் தானே அனுப்புனேன் அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் தான் அனுப்புனீங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 5 லட்சம் வாங்கியிருக்கீங்களா, அதை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 5 லட்சம்லாம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி எனக்கு கடுப்பு கிளப்பாத ராணி, நான் உன்னோட பயங்கரமான ஆள் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கா அதெல்லாம் நல்லாவே தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறாங்க ரோகிணி. நீங்கள் என்ன பண்ணுறது, உங்கள் செல்லில் ஒரு வீடியோ வந்து அனுப்பியிருக்கேன் பாருங்கக்கா அப்படிங்கிறாங்க. ராணி அனுப்பின வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. அந்த கடையில் பணத்தை ஆட்டையை போட்டது ரோகிணி தான்னு பேசுனது அப்படியே வருது. ஆகா இதை நீ எப்போ வீடியோ எடுத்த அப்படிங்கிறாங்க. வீடியோ எடுத்தாச்சு, நீ என்னை பற்றி ஏதாவது தேவையில்லாமல் சொன்னால் வாழ்க்கையே டர்ராயிரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணி கத்திகிட்ருக்காங்க. இப்போ மகேஸ்வரி என்னடி நீ எந்த இடத்துல நிற்கனே தெரியாமல் கத்திகிட்ருக்க, ஏன் கத்திகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அந்த ராணியை நான் வந்து மனோஜ்ட்டு அனுப்பி பணம் சொல்ல தப்பாக போச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கதைங்கிறாங்க. அவ்வளோதானா முடிஞ்சதா, நீ ஏற்கனவே வந்து சங்கடத்தில் இருக்குது, இது மேலும் சங்கடமா, மனோஜ் என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 30 லட்ச ரூபா கடை இருக்குது, இப்போ 35 லட்சம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புறாரு அப்படிங்கும்போது, ஏன்டி எப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நீயும் தானடி ஐடியா கொடுத்தா, இப்போ நீனே எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹினிக்கு என்ன செய்யனே தெரில, வேறு வழி கிடையாது, நம்ம நேராக வந்து சுருதி வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை மறுபடியும் புக் பண்ணி சுருதி வீட்டுக்கு போகிறாங்க. இது அவங்க ஃப்ரெண்டு, சுருதியோட ஃப்ரெண்டு, இது சுருதியோட வீட்டில் எங்கே இதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. பார்க்கும்போது காரில் போகும்போதே பேசிட்டே போனதை அவங்க நல்லா கவனிச்சிருக்காங்க, சுருதி வீடு தான்ட்டு. அப்போது சுருதி வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட கேட்காங்க, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும் ஆண்டி, நான் தந்துடுறேன் வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா யாருனே 2 லட்சம் வாங்கினேன், ஓ மாமியாருக்கு தெரியக்கூடாதுன்ட்டு, இப்போ நான் வந்து இப்போ பணம் கேட்க அப்படிங்கும்போது, ஆண்டி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுருதியோட அம்மா, என்ன சொன்னாலும் கேட்பியா, சரி ரைட்டு 5க்கு 10 லட்சம் தரேன், இந்த 10 லட்சத்தை வச்சு நீ சொன்னதை சாதிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஆண்டி செய்யணும் அப்படிங்கிறாங்க. 10 லட்சத்தை முதல்ல பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சுருதியும் ரவியும் எண்ணி ஒரு வாரத்தில் என் வீட்டில் இருக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, அந்த முத்து மீனாக்கிட்ட அவங்க வந்து காலத்துக்கும் பேசக்கூடாது, அப்படி பேசினா தான் அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க, அதுக்கு நீ தான் வழி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 லட்ச ரூபா வந்திருக்கீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சத்தை வாங்கிக்கிட்டு நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. போயிட்டு என் அம்மாட்ட போய் ஒரு 3 லட்சத்தை கொடுத்த கடனை இது பண்ணுமாங்கிறாங்க. கை செலவுக்கு ஒரு 2 லட்சத்தை கொடுக்காங்க, மீதி 5 லட்சத்தை வச்சுக்கிறாங்க. மகேஸ்வரி வரும்போதே பேசிட்டு வராங்க, நீ பயங்கரமான ஆளு ரோகிணி, உனக்கு பணம் வேணும்னா உன் மூளை பயங்கரமாக வேலை செய்யுது, உங்கள் அம்மாவை கொடுத்து கடன் பாடிட்டேன், உங்கள் அம்மா செலவுக்கும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா, அதுபோக நீ 5 லட்சம் வச்சுருக்க அப்படிங்கும்போது, மனோஜ்ட்டு 5 லட்சத்தை நான் எப்படியாவது வாங்கிறேன்னு சொன்னோம்ல, இதை நான் வாங்கிட்டு கொடுத்தா தான் மனோஜ் என்ன மதிப்பார் அப்படிங்கும்போது, சரி சுருதி அம்மா சொன்ன மாதிரி சுருதி ரவியும் பிரிச்சிருவியா அப்படின்னோன்னே, சுருதி ரவியும் பிரிக்கிறது பெரிய மேட்ரு கிடையாது, அவங்கள பிரித்து நான் இங்கே கொண்டு வந்துடுவேன், முத்து மீனாவும் பேசுகிற அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த கார்ட்டு பேர், ஓஹோ சுருதி வாழ்க்கையை வம்பாக்கிறதுக்கு தான் இந்த ரோகிணி இப்படிலாம் படம் வாங்கியிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம கண்டிப்பாக சுருதிகிட்ட சொல்லி ஆகணும், இல்லைன்னா அது நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம செய்கிறது ரொம்ப தப்பாக போயிடும், சுருதி வாங்கி கொடுத்த கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ரோகிணி வீட்டில் இறக்கி விட்டுட்டு சுருதி கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. என்னடி அவசரமாக வர சொன்னேன், நான் விசாரில் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு உண்மையை அவன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன உண்மை அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, அவங்க கல்யாணத்தை மறைச்சி குழந்தைய விட்டுட்டு அவங்க வீட்டில் வந்து இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்க எப்படி எங்கள் வீட்டில் யாரும் இல்லையே அப்படிங்கும்போது,
ரோஹிணின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு வந்து 2 பேர், ஒன்று கல்யாணி, இன்னொன்று ரோஹிணி. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, இனி தான் அவங்க 1 வாரத்துக்கு மேலே காரை ரெகுலராக புக் பண்ணுறாங்க, கூட்டி போகிறேன் வரேன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் தெரிய வந்துச்சு, உன் வீட்டுக்கும் போனாங்க, உன்னையும் உன் வீட்டுக்காரையும் பிரித்து உங்கள் வீட்டோட அனுப்பிவிடுதுன்னு சொல்லி ஒரு 10 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே 2 லட்சம் கொடுக்கணுமா அப்படிங்கும்போது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, காரில் அவங்களா பேசிக்கிட்டாங்க. ஒன்றையும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஒன்றையும் அதே வீட்டில் இறக்கி விட்ருக்கேன், அந்த ரோகிணியும் அதே வீட்டில் இறக்கி விட்ருக்கேன். இதை வந்து நீ கடை ஓப்பன் பண்ண 2 நாளைக்கு முன்னாடி சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து கடையை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி நீ பிஸியாக இருந்தாலும் நான் சொல்லலை அப்படின்னு ஸ்ருதிக்கு பயங்கரமாக சொல்லுன்னு ஏறுது. ஏன்னா ரவி மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. ரவியை பிரிக்கணும்னு நினைக்கும் போது எவ்வளோ கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு. நீ என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னையும் மட்டும் சொல்லிடாத, நான் உங்களுக்கு ரெகுலராக காருக்கு போயிட்டுருக்கேன், நீ தான் உள்ளதை சொல்கிறேன்னு சொல்லி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை அது சிட்டின்னு ஒரு பெரிய ஒரு மோசமானவர் இருக்காமல, அவனை நல்லா தெரியும் போல், அவங்ககிட்டலாம் பணம் வாங்கியிருக்கிறாங்க. அதுபோக கிறிஷுங்கத பையனோட அம்மா தானே அது அப்படி. என்னது, கிறிஷுங்கத பையனோட அம்மா தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கிறிஷுங்கத பையனோட அம்மா தான் அந்த ரோகிணி. அவங்க அம்மா கிராமத்தில் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து முத்துட்டி மீனாட்டுன்னு சொல்லுவியா, கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. முத்து சரியான கோவத்தில் இருக்கார். ஒரு ஆஃபர் போயிட்டு வந்திருக்காரு, அதில் ஒரு கோவத்தில் இருக்கார். அவங்க மீனாட்ட கேட்குறாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கார் அப்படிங்கும்போது, இல்லை வேலை விஷயமா ஏதோ கோவத்தில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, காலைல விடிஞ்ச பிறகு சொல்லுவேன்னு சொல்லிட்டு சுருதியும் தூங்கிடுறாங்க. காலைல எந்திரிக்காங்க. சின்ன மீனாவுக்கு முன்னோட்டி எந்திரிச்சிடுறாங்க சுருதி. சரி என்ன மீன் சுருதி நேரத்தில் எழுந்திரிச்சிட்டிங்க அப்படிங்க. மீனா ஒரு காஃபி போடுங்க. முத்து எழுந்திரிச்சிட்டாரா அப்படிங்கும்போது, என்ன சுருதி நேற்றும் கேட்டீங்க, என்னங்க கேட்குங்க, என்ன விஷயமா அப்படிங்கிறாங்க. தனியாக பேசணும் ஒரு 2 பேர்ட்டையும் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லோரும் வேலைக்கு போன பிறகு சொல்லுங்கள் ஸ்ருதி அப்படின்னு முத்து மீனாவும் கேட்குறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது, யாரை சொல்கிறீங்க, எங்கள் அம்மாவையா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லை, ரோகிணியை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற. ரோகிணியா அப்படிங்க. ஆமாம், அவங்க உண்மையான பேர் கல்யாணி, அவங்க ஏற்கனவே கல்யாணத்தை மறைச்சி தாங்க வந்திருக்காங்க அப்படின்னு. முத்து என்னம்மா சொல்கிறேன், கல்யாணம்னா எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் மீனா அப்படிங்கும்போது, வேறு யார், கிறிஷோட அம்மா பேர் தான் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. அம்மா நீ சொல்கிறது அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் வந்து ரோகிணியை 1 வாரம் ஏற்றிட்டாங்க, எங்கேயும் போயிருக்காங்க. கிறிஷை வந்து பள்ளியிடத்தில் கூப்பிட்டு போனதும் ரோகிணி தான், அதை கூட்டி கொண்டு கிராமத்தில் விட்டதும் ரோகிணி தான். எங்கள் அம்மாட்டையும் சிட்டிட்டையும் பணம் வாங்கியிருக்காங்க. எங்கள் அம்மாட்ட பணத்தை வாங்கி என்னை பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரோகிணியை நான் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாமா அப்படிங்கிறாங்க. வாங்கண்ணா, இதை நான் நிரூபிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த டிரைவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. சுருதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆமாங்க, நான் தாங்க சுருதிகிட்ட சொன்னேன், சுருதி என் ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு இந்த ரோகிணிக்கு தெரியாது, அதனால தான் உள்ளதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே காரில் கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்தில் போனோடனே முத்து மீனா வரதை பார்த்துட்டு, இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிரைவரும் உள்ளே வராங்க. இதுக்கு கல்யாணி எடுத்து வந்த டிரைவர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, முத்தம்பி வாங்க மீனா வாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, மீனா வீட்டில் போய் கிறிஷ் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பேசுனீங்க, நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு டவுட் ஆச்சு, இந்த மாதிரி நல்லா பேசுகிறவங்க இவங்க எதுக்கு இப்படி ஆனாங்க வச்சாங்கன்னு சொல்லிவிட்டு. ஆனால் வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னா, முத்து தம்பி நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கம்மா, இப்படிலாம் பேசாதீங்க, நீ தம்பிலாம் கூப்பிடாதீங்க, எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது. நீங்கள் என்ன வந்து மீனா வீட்டில் வந்து அப்படி பேசுனீங்க, அப்போ கூட எனக்கு மன சங்கடப்படலை, ஆனால் இவ்வளோ போய் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. டே கிறிஷ், நீனாவது உள்ளதை சொல்லியிருக்கலாம்லடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் சொல்லணும்னு நினச்சேன், எங்கள் அம்மா தான் வந்து உள்ளதை நீ சொன்ன அப்படின்னா நான் எங்கேயாவது போய்டுவேன், உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எங்கள் அம்மாவே பேசலாம் என்னால் தாங்க முடியுமா அப்படிங்கிறத நான் எதுவுமே சொல்ல அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சுருதிக்கு மேலும் மேலும் ஏறுது. ஏறினோடனே சுருதி வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, எங்கள் இவ்வளோ வயசானவங்க, நீங்கள் உள்ளதை சொல்லியிருக்கலாம், உங்கள் பொண்ணுக்கு எனக்கு என்னங்க இருக்குது சம்மந்தம், உங்கள் பொண்ணு என்னையும் ரவியும் பிரித்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும், அப்படி இப்படிலாம் பணம் வாங்கியிருக்காங்க எங்கள் வீட்டில் அப்படிங்கும்போது, இப்படிலாம் பண்ணிட்டாளா, அவளெலாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே கீழே பேச ஆரம்பிக்காங்க. மேலும் மேலும் இங்கே சுருதிக்கு சரியான கடுப்பாகுது. முத்து காரை உடனே நம்ம மெட்ராஸ் விடுவோம் அப்படின்னு நேராக மெட்ராஸுக்கு வந்தது. இங்கே ரோகிணி வந்து ஹாலில் உட்காந்து ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. அப்போ உடனே ஸ்ருதிக்கு சரியான கோவம் வந்து செருப்பை தூக்கிட்டு, நீ எல்லாம் வந்து ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி பலார்னு வாங்குதாங்க. என்ன நினச்சிட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கோம், ஸ்ருதி நீ என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. என்ன பண்ணுறேன்னா, என்னி ரவியும் பிரிக்கிறதுக்கு, அதுவும் எங்கள் அம்மாக்கிட்டே 10 லட்சம் வாங்குத, ஏற்கனவே 2 லட்சம் வாங்கியிருக்கேன், 12 லட்ச ரூபா வாங்கிட்டு என்னி ரவி இந்த வீட்டில் இருந்து பிரிக்க நினைக்க அப்படின்னோடனே இங்கே எல்லாருக்குமே முழிக்காங்க.
யார் விஜயா, மனோஜ் எல்லோரும் முடிக்காம சுருதி நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி என்ன பண்ணிகிட்ருக்கியா, நீ மிச்சர் சாப்பிட தான் லாய்க்கு அப்படிங்கிறாங்க மனோஜை பார்த்து. உடனே சுருதியை பார்த்து என்ன சுருதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மனோஜை பார்த்து அப்படிங்க. வேறு என்ன 2 கல்யாணம் முடிச்சு அப்பாட்டில் அசால்ட்டாக ஒரு பிள்ளையை விட்டு வந்து உட்காந்துருக்கா, இது தெரியாமல் தான் உங்கள் பையன் வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜய் என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. நடந்த கதையை எல்லாத்தையுமே சுருதி சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயாவுக்கு ஒன்றும் ஓடல. டேய் மனோஜ், ஒரு நிமிஷம் கூட இந்த ரோகிணி இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானும் அதான் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த கடையை அவட்ட எழுதி வாங்கிட்டு தான் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த பர்னிச்சர் கடை இவ பேரில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ கடை உன் பேரில் இல்லையா அப்படிங்கிறாங்க. என் பேரில் எங்கேம்மா இருக்குது, கடையை என் பேரில் வச்சா முத்தும் ரவியும் வாங்கிக்கிடுவாங்க, அதனால் என் பேரில் பத்திரத்தை போடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான்ம்மா அப்படி ஆகிட்டு அப்படின்ட்டு நீ போய் நம்மளும் பாருடா அப்படின்னு சொல்லி விஜயா முணுமுணுக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.